சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல ரஜினி சார் நடித்துள்ள கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. படத்துடைய வேலைகள் முடிந்து இறுதிக்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. இந்த வருட தீபாவளிக்கு அல்லது ஆயுத பூஜையை முன்னிட்டு இந்த படம் வெளியாகும் அப்படின்ற செய்தி கிடைச்சிருக்கு. ஆனா தயாரிப்பு தரப்புல இருந்து எந்த ஒரு அறிவிப்புமே வரல. இந்த நிலையில தற்போது சன் பிக்சர்ஸ் இந்த படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது ரஜினி சாருடைய ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக அமைஞ்சிருக்கு. மேலும் ஆகஸ்ட் 14 வியாழக்கிழமை மற்றும் மறுநாள் 15ஆம் தேதி அரசு விடுமுறை, அதனைத் தொடர்ந்து வார இறுதி அப்படின்னு தொடர் விடுமுறை நாட்களாக இருக்கு. அதனை குறிவைத்துதான் தயாரிப்பு தரப்பு தற்போது இந்த தேதியை லாக் பண்ணிருக்காங்களாம். மேலும் அக்டோபர் மாதம் இட்லி கடை உள்பட அடுத்தடுத்த படங்கள் ரிலீஸ் ஆக இருக்கு. அதனாலேயே தேவா ஆகஸ்ட் மாதம் தரிசனம் கொடுக்க வரார் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் சோஷியல் மீடியாக்கள்ல கொண்டாடிட்டும் இருக்காங்க. இந்த வேலையில பாத்தீங்கன்னா தற்போது ரஜினி சார் அவருடைய அடுத்த திரைப்படமான ஜெயிலர் 2 படப்பிடிப்புல இணைஞ்சிட்டாரு. இந்த படத்துடைய 10% படப்பிடிப்பு முடிந்திருக்கு. நெல்சன் பாத்தீங்கன்னா பக்காவாக பிளான் போட்டு அடுத்த கட்ட படப்பிடிப்பை நடத்திட்டு இருக்காராம். இந்த படத்திற்கு நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் வெறும் 100 நாட்கள் தான் கால் ஷீட் கொடுத்திருக்காராம். இந்த படத்தை முடித்த கையோடு அட்லி அவர்களுடைய டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிக்க உள்ளார் அப்படின்ற செய்தி தற்போது வெளியாகி சோஷியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. கூடிய விரைவிலேயே இதற்கான முறையான அறிவிப்பை படக்குழுவை வெளியிட இருக்காங்களாம். இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா குட்டா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.